ஏய் விஷால் வா, உன்னதான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னையா? ம், என்ன விஷயம் சை? நீ மட்டும் கரெக்ட் டைம்க்கு அந்த மலைக்கு போகலன்னா அசோக்க நம்மளால காப்பாத்திருக்கவே முடியாது. நிஜமாவே ரொம்ப தேங்க்ஸ். ஏய் இசை, என்ன இசை நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ற? ஆக்சுவலா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அசோக் என்னோட அண்ணன், அவனுக்காக நான் ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா நீ கங்காவை மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்ததுனால மட்டும்தான் டோட்டல் சீனே மாறிச்சு. இப்ப பாரு, அசோக்கும் வீட்டுக்கு வந்துட்டான். ஆமா விஷால், அசோக் வீட்டுக்கு வந்ததே எவ்ளோ நிம்மதியா இருக்குல்ல. அது மட்டும் இல்ல இசை, அசோக் வீட்டுக்கு வந்த மாதிரியே சீக்கிரம் அவனுக்கு கண் பார்வை கிடைச்சிட்டா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா இருந்தவள அந்த விஷப்பாம்ப வீட்டை விட்டு அடிச்சு துரத்தணும். சரி. ஐ லவ் யூ விஷால். என்ன விஷால்? இல்ல, திருப்பி சொல்லு. சரி சொல்லு. ஐ லவ் யூ விஷால். விஷால், என்ன இப்போ நீ கேட்டு பாரு, என் வாய்ஸ் அப்படியே மேட்ச் ஆகும். கேளு. ஐ லவ் யூ விஷால். கேட்டுச்சா? எந்த தானே? இவ்வளவு நாள் ஆகியும் இந்த வாய்ஸ் ஏன் வாய்ஸ் தான் உன்னால கண்டுபிடிக்க முடியல. நீ என்ன ஒரு மியூசிஷியனும். I love you, Vishal. I love you, Vishal. என்ன மேடம், உங்களை ஆளே காணோம். வழக்கமா ரூம்குள்ள வரும்போதெல்லாம் அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசுவேன். இப்ப என்ன சைலண்டா வந்து உட்கார்ந்துருக்க? ஏய், என்னாச்சு இசை? என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்க? ஒன்னும் இல்ல விஷால், அங்க அசோக்குக்கு அத்தை சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. அதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன இசை? சில நேரங்கள்ல இந்த மனசு ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம ஆசைப்படத்தான் செய்யும் விஷால். ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல விஷால், எனக்கும் இந்த வீட்லயே அத்தை கூடவே இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால அது முடியாதே. விஷால், சில நேரங்கள்ல நானே உன்கிட்ட இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடுவேன்னு சும்மா சொல்லிக்கிட்டா கூட என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு விஷால். இந்த வீட்டுக்குள்ளேயே அத்தையே என் அம்மாவா நினைச்சு அவங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இந்த பழுத்தட்டை வாங்கிக்கோமா.
சத்தம் கேட்டோம் ஒரு துளி கூட திரும்பவே இல்லையே. அப்போ என் மருமக இசைக்கு காது கேட்காதா? அம்மா என்னம்மா பூஜை கூட எல்லாம் கீழே விழுந்திருக்கு? அது ஒண்ணு இல்ல பல்லவி, கை தவறி கீழே விழுந்துருச்சு. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. இந்தாங்கம்மா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. அத்தை, நான் பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன் அத்தை. அழகா இருக்கா? பிடிச்சிருக்கா? ஆ, அழகா இருக்குமா. சந்தோஷம். தேங்க்ஸ் அத்தை. நீ உள்ள போ, மத்தத நான் பாத்துக்கிறேன். அப்படியா? சரிங்க அத்தை. ஓகே. என்ன திடீர்னு அத்தை தனியா பேசணும்னு சொல்றாங்க? ஒருவேளை நான் கர்ப்பமா இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கடவுளே. அத்தை, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் அத்தை? நான் ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீ உண்மையா பதில் சொல்லணும் வர்ஷினி. எதையும் எதுக்காகவும் மறைக்க கூடாது, சரியா? சரிங்க அத்தை. இப்படி கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. இருந்தாலும் எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம்னு கூட சொல்ல முடியாது, உறுதியாவே தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் உன்கிட்ட அத பத்தி கேட்டு உண்மையானு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதனால நான் கேக்குற கேள்விக்கு நீ மறைக்காம பதில் சொல்லணும். உஷிஷோ, அத்தை கேக்குறத பார்த்தா நான் பிரெக்னெண்டா இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே. கடவுளே, என்னை காப்பாத்து. வர்ஷினி, இசைக்கு காது கேக்குறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அவளுக்கு நாம பேசுற எதுவுமே கேட்காதா?